ஹாய்! பாரம்பரிய அரிசினாலே நமக்கு எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வரதுனாலே இந்த கருப்பு கவுனி அரிசி தான். கருப்பு கவுனி அரிசி தெரியாதவங்களே இருக்க முடியாது. கருப்பு கவுனி அரிசியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. கருப்பு கவுனி அரிசியை அரிசிகளின் ராஜானும் சொல்கிறாங்க. நம்மளோட பாரம்பரிய ஃபுட்ஸில் இந்த பாரம்பரிய அரிசியை வச்சு கருப்பு கவுனி தோசை மிக்ஸாக கொடுத்துட்டு இருக்கோம். ரெடி டு ஈட் மெத்தடில். இதை செய்யறது ரொம்பவே ஈஸி. தேவையான அளவு கருப்பு கவுனி தோசை மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு சால்ட் இதிலே போட்டுருக்கு, போட வேண்டிய அவசியம் இல்லை. சோம்பேறித்தனமாக இருக்குது, ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட்ணுன்னா தாராளமாக இந்த கருப்பு கவுனி தோசை மிக்ஸை ட்ரை பண்ணலாம். கருப்பு கவுனி அரிசி, கருப்பு உளுந்து, வெந்தயம் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த கருப்பு கவுனி தோசை மிக்ஸாக கொடுத்துட்டு இருக்கோம். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சு. கட்டி இல்லாமல் பேன் பற்ற வச்சுக்கிறேன். தோசை ஊற்றிடலாம் நம்ம. நல்லா வேகட்டும். வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்மக்கிட்ட தோசை மிக்ஸ் வெரைட்டியில் கருப்பு கவுனி தோசை மிக்ஸ் இருக்குது, மில்லட் தோசை மிக்ஸ் இருக்குது, மல்டி மில்லட் பொங்கல் மிக்ஸ் இருக்குது. இந்த தோசை மிக்ஸுக்கு, கருப்பு கவுனி தோசை மிக்ஸுக்கு எல்லா விதமான சைட் டிஷ்ஷுமே செட் ஆகும். சாம்பார், சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பு கவுனி தோசை மிக்ஸ் தேவைப்படுறவங்க, இல்லை நம்மளோட பொருட்கள் வேறு எதனா தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9566839616.